ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோகபிதாவே, இந்த அருமையான ஆலய ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். உடைய குரலை கேட்டு அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை துதிக்கிறோம். பேசும் கர்த்தாவே, சொல்லு. உங்களுடைய அதிகாரத்தாக நாங்கள் கேட்டு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக்கொண்டு நோக்கினார். இன்னைக்கு வாசிக்கப்பட வேண்டிய பகுதியாக யோவான் 10ஆம் அதிகாரம், சுவிசேஷம் யோவான் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை வாசிக்க கவனமாய் எழுதுகிறது கேட்போம். யோவான் 10:22 முதல் 30 வரை. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாறி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரையும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்திரி நாடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை நான் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் என்பதே. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான நம்முடைய போதகர் சாகர் அவர்களுக்கும், சபை அங்கத்தினர்கள், பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேறு வேலையாக சென்னை வந்திருந்தேன். அப்பொழுது திருவண்ணாமலையிலே ஒரு சிறிய ஒரு டிஸ்கஷனுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். எனவே என்னுடைய பிரசங்கத்திற்காக நானே அனுமதி செய்து இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய அப்பாவை இன்னும் நம்முடைய கார்மேல் சபை நினைத்து கொண்டிருந்ததை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சபையில் தான் நான் வளர்ந்தேன். ஸ்கூல் பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக, சண்டே ஸ்கூல் பாயாக, கொயர் பாயாக இதே சபையில் தான் கன்ஃபர்மேஷன் எடுத்தேன். இப்படி பல நினைவுகள் எனக்கு இந்த சபையில் இருக்கிறது. நம்முடைய டேனிஷ் மிஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். நேற்று கூட என்னுடைய ஆசிரியர்களை சிலரை சந்திக்க நேர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? 24, 25 வசனங்கள்ல அந்த யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்?
நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று கேட்கிறார். எதுவரைக்கும் எங்களை சந்தேகத்திலே வைத்திருப்பீர். இயேசு அவருக்கு வந்து எங்கள் ஆத்மா எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். ஆகவே நான் இந்த செய்திக்கு தலைப்பாக இயேசுவே கிறிஸ்து என்று தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவே கிறிஸ்து. இந்த கிறிஸ்து என்ற வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருளாகும். அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்காக, ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் என்றும் பொருளாகும். இவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார்? நம்முடைய ரட்சிப்புக்காக, உலக ரட்சிப்புக்காக, மனுக்குலக பாவத்திற்கு ரட்சிக்கப்படும்படியாக அனுப்பப்பட்டார். இதைதான் அவர்கள் விசுவாசிக்க மறுக்கிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் கிறிஸ்துவாக என்று கேட்கிறார். அதை அந்த கேள்வி மேசியா இவர்தானோ வந்து பாருங்கள் என்று யாக்கோபின் கேள்வியில் கூட அந்த ஸ்திரீ சொல்கிறார். மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அதை கண்டுகொண்டவர்கள் வெகு சிலர் தான். அண்ணா மற்றும் சிமியோன் அங்கு சொல்கிறார், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக காத்திருந்தவர் என்று அவருக்கு ஒரு பட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக காத்து கொண்டிருந்தவர். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று இயேசு குழந்தையாக இருந்த இயேசுவை ஏற்றிக் கொண்டு சொல்கிறார். இனி என்னை உமது அடியனை சமாதானத்தோட போக விடுகிறேன். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதை விட்டுதான் இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கணும். கண்ணே என் கண் குளிர, கர்த்தரை என்று கண்ணே என் கண் குளிர. அவர் ரட்சகர். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவோ நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே இந்த யூதர்கள் இதை விசுவாசிக்க மறுத்தார்கள். நீ கிறிஸ்துவானால் எங்களுடைய ரோமாவுடைய அரசியலுடைய ஆதிக்கத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார். அல்லது நம்முடைய யூதர்களுக்கு நீ ஒரு ராஜாவாக, ஒரு தலைவராக இருந்து எங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடுதலை நீ எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அவரை கழுதையில் ஏற்றி அந்த அதெல்லாம் ஏற்றிக் கொண்டு அவருக்கு ஒரு வெற்றி பாடலாக ஓசனா என்று பாடுகிறார். அவரைத்தான் நம்முடைய அரசியல் தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய அரசாட்சி இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்துக்காக அரசாட்சி செய்கிறார்கள், அதை அரசாட்சியே மிகவும் பெரிதாக இருக்கிறார்கள். இதை பவுல் சொல்கிறார். ஆகவே உங்களில் தலைவராக இருக்கிறவன் பிறகு பணி செய்ய கடவன் என்று இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிறார். ஆக இந்த கேள்வி, நீ கிறிஸ்துவோ, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யுவர் கமிங்? நீ இந்த உலகத்துக்கு வந்ததினால் எங்களுக்கு என்ன லாபம் என்பதை போல கேட்கிறேன். வாட் இஸ் தி பெனிஃபிட்? நீர் வந்திருக்கிறேன், ஓமைகள் சொல்லுகிறேன், பிரசுரம் பண்ணுகிறேன், கூட்டமெல்லாம் உங்களுக்கு பின்னதாக போகிறது, அற்புதங்களை செய்கிறேன், இதெல்லாம் சரி, நாங்களும் கூட கண்டிக்கிறோம், இதை பார்த்து நாங்களும் ஆச்சரியப்படுகிறோம், அது ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் யூதர்களாக நாங்கள் ரோமாவுடைய ஆட்சியிலே நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தவிப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விமோசனம் உண்டா, அதை நீர் எங்களுக்கு சொல்லும். அப்படியானால் நீர் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு நிபந்தனையோடு கிறிஸ்துவை அணுகுகிறார்கள். அங்குதான் இயேசு சொல்கிறார், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே 25ஆம் வசனத்துல, என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே எனக்கு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதில் நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ப்ரோக்ளமேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன். நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிறோமே, அது சாட்சி, அதுதான் ஒரு நற்சாட்சியாக நாம் நினைக்கிறோம். அது ஒரு புறம். ஆனால் மற்றொரு புறம் நம்முடைய கிரியைகளே சாட்சி கொடுக்கிறது. இங்கே இயேசு சொல்கிறார், என்னுடைய பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நம்முடைய சுவிசேஷமும் கூட நாம் வாசிக்கப்பட வேண்டிய நிருபங்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அப்படியானால் the testimony
transits from the verbal to or the transits from some words to action. வார்த்தையிலிருந்து அது செயலாக்கத்திற்கு செல்கிறது. அதுதான் முழு சாட்சியினுடைய முழுமை. அதுதான் வார்த்தையினாலே மட்டும் நீங்கள் நேசியாக இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். Don't love just in words. பிறகு யாரும் சொல்கிறார், நீங்கள் கேட்கிறவர்களாய் மட்டும் அல்லாமல், யாக்கோபு 1:22 கேட்கிறவர்களாய் மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஆக கிரியை நமக்கு சாட்சியாக, நம்முடைய விசுவாசத்தின் சாட்சியாக இருக்கிறது. அது இயேசுவே சொல்கிறார், நான் எவ்வளவு அழகாக போதித்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கூட்டமாக வந்திருக்கிறேன் என்று நீங்களே சொல்கிறீர்கள். நல்ல போதகரை என்று கூட ஒருவன் வந்து சொல்லுகிறார். அவருடைய போதகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியும் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று கூட கண்டித்திருக்கிறார்கள். அவருடைய போதகத்தை மகுடத்தை கேட்ட நாதம் போல 3 நாட்கள் அப்படியே அவருடைய சொற்பொழிவில் அப்படியே மயங்கி போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கியாக இயேசு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க சொல்கிறார், அந்த பிரசங்கத்தை கூட விட்டுருக்கேன், என்னுடைய கிரியை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மை ஆக்ஷன்ஸ், அவருடைய பெயரினால் நான் செய்கிற காரியங்கள். வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். தட் இஸ் a mission statement. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். இப்போ இதுல நம்ம பார்க்கிற முதல் கர்த்தர் இதுல சில வசனங்கள் என்று நான் உங்களுக்கு நினைவுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனங்கள் நமக்கு இயேசுவே கிறிஸ்து என்பதை இன்னும் அதிக ஆழமாக நம்முடைய விசுவாசத்தை ஏதுவாக இருக்கும் என்று விசுவாசிக்க நம்புகிறேன். அப்போஸ்தலர் 4:12 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்று அப்பல்லோ சொல்றாங்க, பேர் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 18:24, 24, 25, 28 வசனங்களிலே அப்பல்லோ என்று பெயர் கொண்ட ஒரு யூதனை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், யூதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அந்த யூதர்களும் ஒருவன் அப்பல்லோ என்று ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவரை பற்றி 18ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அப்பல்லோ என்று பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையிலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் நடந்தவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் என்று இந்த வசனம் போதிக்கிறது. அப்பொழுது இங்கு நீ கிறிஸ்து தானோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார், நீங்கள் சிறுவையில் அழைத்தவர் அல்லவா, அவர் தான் கிறிஸ்து என்று ஸ்தேவான் சொல்லி செல்கிறார். அதற்காகவே அவன் தள்ளுகிறான், அவன் மறிக்கிறான். முதல் ரத்த சாட்சியாக மறிக்கிறான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனையே இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது. எல்லா மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்று சொல்ல போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இயேசு மட்டுமே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லும் போது அப்படியானால் அதில் என்ன விசேஷம் என்று நாம் ஜனங்கள் கேட்கிறார். அதற்கு காரணம், அதனாலே இந்த சுவிசேஷத்தினால எனக்கு என்ன லாபம் என்பதாக தான் அதனுடைய அர்த்தம். What is the benefit if I come to the Lord? கர்த்தரிடத்தில் வந்தால் எனக்கு என்ன லாபம்? ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் திரளாக என்னை பின்பற்றி வருகிறீர்கள், எதற்காக வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு விட்டு கொடுத்தேன், நன்றாக சாப்பிட்டீர்கள், உணவு கொண்டீர்கள், அதற்காக என்னை பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றேன். போஜனத்திற்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் ஏற்படும் என்று பவுல் சொல்கிறார். அது உலக பிரகாரமான சிந்தனை. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துதானோ என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய போதகத்தை மட்டுமல்ல, அவருடைய கிரியையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு பார்க்கும் பொழுது முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து அழகாக 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம கிறிஸ்துமஸ் தோறாரை வாசிப்பது உண்டு.
நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். இப்படி கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருக்கு பல பட்டங்களை சூட்டின வண்ணமாக பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை இவர்கள் மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள், அல்லது மறந்து போனவர்களை கூட நடிக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை, அல்லது இயேசு இடத்திற்கு என்னதான் பதில் வருகிறது என்பதை நோக்கி பார்க்கிறார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? இயேசுவை கிறிஸ்து, அதற்கு அக்காட்சியாக பல வசனங்கள் வேதத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். மத்தேயு 1:1 சொல்கிறது, ஆபிரகாமின் தேவனாகிய குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீதின் குமாரன். தாவீது யார்? அரசாட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ராஜா. இஸ்ரவேல் யூதேயாவின் மிகப்பெரிய 40 ஆண்டுகள் ராஜ்யம் பண்ணின ஒரு மிகப்பெரிய அரசன். அவன் சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி, அவன் செய்த போர்களில் வெற்றி. இப்படியாக கர்த்தருக்கு அவன் எழுதின பாடல்கள், சங்கீதங்களை இன்றைக்கும் வாசிக்க கேட்போம். அப்படிப்பட்ட தாவீதுடைய சிங்காசனத்திலே அவருடைய குமாரன், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்போ என்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறார்? நான் கொள்கையிலேயே யூதருக்கு ராஜா தான், தாவீதினுடைய குமாரன் தான் நான். ஆகவே ஒரு பிச்சை எடுக்கின்ற அந்த பிச்சைக்காரர்கள் கூட அறிந்து வைத்திருக்கிறார், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் உரத்த சத்தமாய் கேட்கிறார். வந்து கூக்குரல் எடுக்கிறார், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். தாவீது அரசாட்சி செய்கிறவர், அரசர்களுடைய வழியிலே வந்தவரே எனக்கு இறங்கும். நீ ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கிறீர்கள், கர்த்தாவுக்கு கர்த்தராக இருக்கிறீர்கள் என்று பாமர மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த யூதர்களுடைய கண்ணுக்கோ அது தெரியாமல் போனது. சங்கீதம் 132:12 என்ன பார்க்கிறோம்? இயேசு ஆகிய கர்த்தர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை பார்க்கிறோம். உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரனும் என்றைக்கும் உன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். எழுதிய சபைக்காக தூதன் எழுதுகிறார், நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதவனைக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதவனை கூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுதல் தாவீது என்று எழுதுகிறார். அதன் அர்த்தம் என்ன? அதுதான் ராஜ்யபாரம், அதுதான் கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருந்தது. அப்படியான என்ன அர்த்தம்? அவர் சொன்னால் அது சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஆணையிட்டார், இயற்கையும் அதற்கு அடிபடுகிறது என்பதுதான் நோடாவுடைய புத்தகம். இங்கு நாம் பார்க்கிறது போல ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் அவர்தான் கிறிஸ்து. அவர்தான் கிறிஸ்து. அதுதான் அவருடைய கர்த்தத்துவம். அந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருந்தது. இதைத்தான் இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து அவர் அதிசயமானவர். இயேசுவே கிறிஸ்து என்பதற்கு என்ன அத்தாட்சி? அதனுடைய என்ன அதனுடைய அத்தாட்சி என்று எவிடன்ஸ் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய கிரியைகளை கண்டாலும் நீங்கள் விசுவாசியுங்கள். என்னுடைய பிதாவினாலே நான் செய்கிற என்னுடைய கிரியை பார்த்து நீங்கள் விசுவாசியுங்கள். இதோ அங்கு சீடர்கள் இருவர் வருகிறார்கள். இயேசுவிடத்தில் வந்து யோவான் ஸ்நானகன் வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவராக காத்திருக்க வேண்டுமோ என்று போய் கேளுங்கள் என்று தன்னுடைய சீடரை இயேசுவிடத்தில் அனுப்புகிறார். அப்பொழுது இயேசு என்ன பதில் சொல்கிறார்? இதோ குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செய்கிறவர்கள் கேட்கிறார்கள், கண்பார்வையற்றவர்கள் கண் திறக்கப்படுகிறது, இதை போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்படியான அதன் அர்த்தம் என்ன? அவருடைய கிருபைகளை அவருடைய சாட்சி என்று அந்த சீடர்களுக்கு சொல்லி பதிலளித்து அனுப்புகிறார். அதுதான் அதிசயமான ஆலோசனை. அடுத்து அதிசயமானவர்
ரட்சகர், இயேசு ரட்சகர், என் இயேசு ரட்சகர் அதிசயமானவர். அவருடைய அதிசயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத அவருடைய செயல்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்கிறார். யோபுடைய 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் கூட அதை பார்க்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அங்கே மனோவா கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன? அவர் சொல்கிறார், என் நாமத்தை நீ கேட்பானே அது அதிசயம் என்று சொல்கிறார். அதிசயராஜ் என்றெல்லாம் பெயர் இருக்கிறார். அதிசயராஜ் கேள்விக்கிறார். அதிசயம் பிச்சை என்று கூட இருந்திருக்கிறார். ஆனால் இவருடைய நாமம் அதிசயம் என்று கர்த்தருடைய தூதனாக வந்த கிறிஸ்து மனோவரிடத்தில் சொல்கிறார். ஆலோசனை கர்த்தர், நீயே கிறிஸ்துவோ என்று கேட்பதற்கு ஏசாயாவின் பதில்தான் இது. 1000 வருஷங்களுக்கு முன் அவன் சொன்ன பதிலில் யூதர்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கும் மறந்த வண்ணமாக மறுத்த வண்ணமாக இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர். லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் எந்த ஒரு பயமும் அச்சமும் சந்தேகமும் இல்லாமல் இருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது பிதாவினாலே உங்களுக்கு அருளப்படும் என்று இயேசு போதித்திருக்கிறார். அதுதான் ஆலோசனை. ஆலோசனை நீங்கள் என்ன பேச வேண்டும் என்றால் பேசும்போது ஞானத்தை உணர்வும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நமக்கு அறிவிக்கிறார். நீங்கள் போகின்ற வழியிலே ஏசாயா சொல்கிறார், படி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் பின்னாலிருந்து வருகிற சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். படி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம். அந்த சத்தம் நம்முடைய மனசாட்சியின் வழியாக மிகவும் மிகப்பெரிய துணியாக நமக்கு பல சமயங்களில் தொலைக்கிறது அல்லவா? ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று இயேசுவே கிறிஸ்து என்பதற்கு மற்றொரு பதிலாக நாம் காண்பது என்ன? அவர் வல்லமையுள்ள தேவன். சீடர்களுக்கு போய் இயேசுவை பிரசங்கித்தார். பவுல் சொல்கிறார், நான் எங்களை குறித்து பிரசங்கம் பண்ணாமல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை பற்றி எழுதி தீரவில்லை, பேசி தீரவில்லை. யோவான் சுவிசேஷத்தின் கடைசியில் சொல்கிறார், இயேசுடைய கிரியைகள் எல்லாம் நாம் எழுத ஆரம்பித்தால் இந்த உலகமே கொள்ளாது என்று எழுதுகின்றார். அத்தனையான கிரியைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள். அவருடைய ஞானத்தின் உறைவிடமும் ஊற்றுமாய் இருக்கிறவர். அவர் சொல்ல ஆகிறது கட்டளையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவர் நம்முடைய ரட்சகராக இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மைட் என்கிற வார்த்தை ஒரு அரசியல் ரீதியான வார்த்தை. த மசில் பவர், மணி பவர், மேன் பவர் என்று சொல்றார். இது 3 தான் பவர் இந்த உலகத்துல. மசில் பவர், மேன் பவர், மெட்டீரியல் பவர், மணி பவர். இந்த 4 எடுத்துக்கொள்ளும். இந்த பவர் என்கிற வார்த்தை அடிக்கடி அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. த பவர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், த அத்தாரிட்டி என்கிற வார்த்தை. நான் ஒரு சமயம் ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு நண்பருக்காக சென்னைக்கு சென்றிருந்தேன். அந்த போர்ச்சுகோவில் ஒரு மெர்சிடிஸ் கார் நின்றது. மிகப்பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய எஸ்யூவி கார்ஸ். நான் சொல்றது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அப்படிப்பட்ட அழகான ஃபாரின் கார்ஸ் ஒவ்வொன்றாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது போர்ச்சுகோவில். அதுல ஒரு கார்ல, அந்த மெர்சிடிஸ் கார்ல போஸ்டர், ஒரு சின்ன A4 சைஸ் ஷீட்ல பிரிண்ட் அவுட் ஒட்டப்பட்டிருந்தது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? த நேஷனல் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த கமிஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி என்று எழுதப்பட்டிருந்தது. அது பொய்யாக யாரும் எழுதியிருக்கிறார். த நேஷனல் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த கமிஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை நான் உடனே போட்டோ எடுக்கிறேன். சரியான ஆங்கிலம் அல்ல, வட இந்தியாவில் அந்த ஆங்கிலம் பேசுகிறவர்கள் அல்ல. ஆனால் அந்த காரிலே மற்ற செக்யூரிட்டி ஆட்களை பயன்படுத்துவதற்காக அப்படி ஒரு A4 சைஸ் ஷீட் ஒட்டப்பட்டிருக்கு. த நேஷனல் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த கமிஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அப்போ செக்யூரிட்டி பார்ப்போம், இது ஏதோ அத்தாரிட்டி கூட இருக்கு, ஏதோ கமிஷன், ஏதோ பெரிய இது கூட உடனே உள்ளாடிப்போம் என்று எண்ணி அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வல்லமையுள்ள தேவன் யார்?
மத்தேயு 12:42 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் ஞாயிற்றுக்கு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார் என்று சொல்கிறார். சாலமோனிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தீர்க்கதரிசியாகிய சாலமோன் ராஜா, தீர்க்கதரிசியாகிய எலியாவிலும் பெரியவர். அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கும் பெரியவர். யோனா யார்? அவன் நற்செய்தியை அறிவிக்கிறார், இவாஞ்சலிஸ்ட், அவனிலும் பெரியவர் என்று சொல்றார். அதை தன்னுடைய ஒரு தான் யார் என்பதற்கு ஒரு பதிலாக அதை சொல்லுகிறார். இப்படி பல காரியங்களை நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல் சீக்கிரமாக இந்த காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 5 நிமிடத்திலே நித்திய வினா, இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா பதில் சொல்கிறார், அவர் நித்திய பிதா எனப்படுவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது யோவான் சொல்லுகிறார், அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் யோவான் 1:1 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதும் அவரே, அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. கிரியேட்டர் தான், he is the creator God என்று யோவான் அந்த புத்தகத்தை, சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆரம்ப வரிகள் he is the creator God. அவர் ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நித்திய வினா, நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. எபிரேயர் 11:11 Jesus is the same yesterday, today and forever. வந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார் வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்திலே, இதோ நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அதுதான் இயேசுவே கிறிஸ்து என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கடைசியாக அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்பதன் அர்த்தம் என்ன? அவர் சமாதான பிரபு. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. இவன்தான் என்று கீர்த்தனையிலே நம்முடைய சங்கீதக்காரர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சமாதான பிரபு கொண்டாடி இருக்கிறார்கள். The Prince of Peace. அவர் சென்ற இடமெல்லாம் சமாதானம், அவர் பேசிய காரியங்கள் எல்லாம் சமாதானத்தை கட்ட காரியங்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலே, இன்றைக்காகிலும் உன் சமாதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவர்களை நீ கேட்டால் எவ்வளவு உனக்கு நலமாய் இருக்கும். உன் சமாதானத்துக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்களை நீ அறிந்தால் உனக்கு எவ்வளவு நலமாய் இருக்கும். சமாதானம், peace mattered to him and he was the Prince of Peace, the messenger of peace. அவர் நமக்கு கொடுப்பதும் சமாதானம் தான். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லவில்லை. அது சமாதானத்தின் உச்சக்கட்டம் அல்லவா? சமாதானத்தின் உச்சக்கட்டம் தான் இளைப்பாறுதலின் நிலை. அவர் அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார், என்னை உள்ளுள்ள இடங்களில் வைக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? சமாதானத்தினுடைய நிலை. இந்த சமாதானத்தின் நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த சுவிசேஷம். என்னை பின்பற்றுகிறவர் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். இருளிலிருந்து அவர் ஒளியிடத்தில் வருவது மட்டுமல்ல, என்னிடத்திலே நான் வைத்திருக்கிற சமாதானத்தை, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வார் என்பதுதான் அந்த சுவிசேஷம். உங்கள் இதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய போதகர் எப்பொழுதும் எல்லா போதகர்களும் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது இந்த சமாதானத்தினுடைய ஆசீர்வாதத்தை தான் நமக்கு அதை வேறு விதமாக சொல்கிறார்கள். அதை பழைய ஏற்பாட்டிலே ஆரோக்கிய ஆசீர்வாதம் என்று அழைக்கப்பட்ட அந்த வசனங்களை எல்லாரும் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார். கர்த்தர் தன் திருமுகத்தின் மேல் உதிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கொடுக்கின்றனர். தன்னுடைய திருமுகத்தை உண்மையை உதிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கொடுக்க கடந்தது. சமாதான பிரபுவை அங்கு நாம் காண்கிறோம்.
என்னாகமத்திலே சமாதான பிரபுவை காண்கிறோம். கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ தண்ணீர் இடத்துல உண்டு, அது இலவசமான ஜீவ தண்ணீர், இலவசமாய் வந்து பருகுங்கள் என்று இந்த உலகத்துக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆதாமே எப்படி இருக்கிறாய் என்று கேட்ட ஆண்டவர் கடைசி அதிகாரத்திலே, இதோ என்னுடைய ரட்சிப்பு உங்களுக்காக உண்டாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்கின்ற பாதரட்சையை அணிந்தவர்களாக சபை இருக்க வேண்டும். அதுதான் சபைக்கான ஒரு யுத்த முரசு என்று சொல்லலாம். சமாதானத்திற்கான சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான ஒரு ஆயத்தம் என்கின்ற ஆயத்தம் நம்முடைய சபையில் இல்லையானால் சமாதானமற்ற சபையாக தான் இருக்கும். இந்த சமாதானத்திற்கு நாம் மற்றவர்களுக்கு இந்த சமாதானத்தை எடுத்து செல்லும் பாத்திரங்களாக நாம் இல்லை என்றால் குழப்பத்திற்கே நாம் ஆள வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்பத்துக்கு ஒரு உரியவர்களாகவும் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் மக்களிடத்திலே ஒரு பிறவியும் சமாதானமற்ற நிலையும் உண்டாக்குறதாக இருக்கும். ஆகவே நான் சொன்னதை மீண்டும் சுருக்கமாக சொல்லி ஜனத்திற்கு கடந்து செல்வோம். நீரே கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்று கேட்டவருக்கு ஏசாயாவின் பதில், அவர் கிறிஸ்துதான், அவர் ரட்சகர் தான், அவர் அனுப்பப்பட்டவர் தான், அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் தான், சிறுநீரை நமக்காக ஆணையை அடையப்பட்டவர் தான், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டவர் தான், ஜீவ ஒப்பத்தை நாம் புசிக்கவில்லையா? இதை பார்க்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறேன். நாம் இந்த சபையில் உட்கார்ந்திருப்போமானால் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நாம் இந்த சபையை விலைக்கு வாங்கியிருக்கோம். நாம் அவருடைய ரத்தத்தினால் திரையமாக மாற்றப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த சபையை நாம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். எத்தனையோ நாடுகளில் ஆராதிக்க அனுமதி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அடுத்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாடி மகிழ்ந்து எத்தனை அழகாக நாம் ஆராதிக்கிறது. இது அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஸ்லாக்கியம், கர்த்தத்துவம். அவர் மீது அவர் நாம அவசியமாக ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா, சமாதானம். ஜெபிப்போம். இவரை நேசிக்கிற பரலோகத்தின் நீர் எங்களுக்காக கிறிஸ்துவாக அனுப்பப்பட்டவராக எங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீண்டும் ஒருமுறை கழுவி எங்களை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும். நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தின் உப்பாகவும் ஒளியாக இருக்க வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். Thank you for watching. May God bless you and guide you through His Holy Spirit.